திருமண வாக்குறுதியை கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இதெல்லாம் யாரும் கவனிக்கிறதே இல்லை. எல்லாம் உட்காந்துட்டு திருமணத்துக்கு வர்றவங்க கொடுப்பாங்க, மோளம் அடிப்பாங்க, மோளம் அடித்தா தாலி கட்டலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. என்ன வேடிக்கைன்றீங்க? கொஞ்சம் கவனிக்கணும். நான் இதை நடத்தி வைக்கிறதுனால ரொம்ப கவனிச்சிருக்கிறேன். இதை ஒரு வருஷத்துக்கு 40 தடவை நடத்தினா கவனிக்க வேண்டியதாகிடுது இல்லையா? கவனிக்கணும். என்ன நடக்குது அங்கே? திருமண ஆராதனையில் என்ன நடக்குது? நேராக போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்துடுறதில்லை. முதல்ல பிரசங்கியார் ஒரு கேள்வியை கேட்குறார் 2 பேருக்கும். இன்னாராகிய நீ இன்னாராகிய இவரை இன்று முதல் உன்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வாயா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க என்ன சொல்லணும்? ஐ வில், ஐ டூ, அல்லது ஆம் அப்படின்னு பதில் சொல்லணும். அப்புறம் பெண்ணை பார்த்து கேட்குறாரு, இன்னாராகிய நீ இன்னாராகிய இவரை இன்று முதல் இப்படி விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வையா? 2 பேருடைய சம்மதத்தையும் கேட்குறாரு. கேட்டுட்டு அப்புறம் பாருங்கள், இது 2 பேருடைய சம்மதத்தை கேட்கும்போது 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அது சொல்ல. அவங்க ஐடுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு பையனை பார்த்து சொல்ல, பையன் பொண்ணை பார்த்து சொல்லலை. 2 பேரும் பிரசங்கியாரை பார்த்து சொல்கிறாங்க. 2 பேரும் கடவுளுக்கு முன்னால் சொல்கிறாங்க. இந்த சாட்சியாக நிற்கிறார் ஒருத்தர், 3வது நபர். அவருக்கு சாட்சியாக அவருக்கு முன்பாக ஆம், இதில் சொல்லப்பட போகிற வாக்குறுதிகள் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு அதுக்கு உடன்பட்டு, த பைண்டிங் ப்ராமிசஸ், அவைகளுக்கு உடன்பட்டு நான் நடந்து கொள்வேன் ஆம் என்று நாம் சொல்கிறோம். அப்போ என்ன நடக்குது அங்கே? மாப்பிள்ளை பொண்ணு கடவுளுக்கு முன்னால் சொல்கிறத பார்க்குறாரு. பொண்ணு மாப்பிள்ளை கடவுளுக்கு முன்னால் சபையின் அதிகாரிகள், பாஸ்டர் போன்ற ஆள்கள், எல்டர்ஸ் போன்ற ஆள்கள் அவளுக்கு முன்னால் சொல்கிறத பார்க்குறாரு. தேசத்தின் சட்டத்துக்கு முன்பாக வாய் திறந்து ஆம், நான் வாக்குறுதி கொடுத்தபடி நடந்து கொள்வேன், அதுக்கு உட்பட்டு அதுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்வேன்ற சொல்கிறத பார்க்குறாங்க. அப்போ கடவுளுக்கு முன்பாகவும், தேசத்துக்கு முன்பாகவும், சபையின் அதிகாரங்களுக்கு முன்பாகவும், எல்லாத்துக்கு முன்பாகவும் அவர்கள் எழுந்து நின்று அதை சொல்லுகிறார்கள். அப்புறம் அதை அடிப்படையாக வச்சு தான் அடுத்த ஸ்டெப்பு போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? வாக்குறுதி கொடுக்குறோம். மாப்பிள்ளையும் பொண்ணையும் பொதுவாக என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் ஒருத்தர் பார்த்து நில்லுங்கன்னுவாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிற இது. அப்போ என்ன சொல்கிறாங்க? இன்னாராகிய நான் இன்னாராகிய உன்னை இன்று முதல் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன் இல்லையா?